தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ இந்த காலை வேளையிலே கல்வாரி பள்ளியிலே கலந்து கொண்டு விட்டு இப்பொழுது ஆராதனை நேரத்திலே, ஆண்டவனை வணங்குகின்ற நேரத்திலே, இறைவார்த்தை கேட்கின்ற நேரத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலே இதோ அன்னையினுடைய பக்தர்களாக இருக்கிற உங்களுக்கு இறைவன் சொல்லுகின்ற செய்தி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள், யாருமே உதவி செய்ய மாட்டார்களே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் இருக்கின்ற தேவன், நம் நினைவாகவே இருக்கிறார், நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை, கண் விழித்து காக்கின்ற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த அருமையான பாடல் வழியாக நாம் அனைவரும் என் நினைப்பாகவே இருக்கிற தேவனே என்று சொல்லி பாடி துதித்து இந்த ஆராதனைக்குள்ள நாம் செல்வோம். நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. பாடுங்க. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, ஆமென். உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நாமெல்லாம் ஏழைகள், நம்ம நினைத்து கொண்டே இருப்பவர் அந்த தேவன் தான். ஏழை என்ன நினைச்சீரே என்று சொல்லி இந்த பாடலிலே நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவராய் மாற்றினீரே. ஏழை என நினைச்சவரே, தாயிங்கறிவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், ஆமென். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நிச்சயம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அந்த தேவன் இருக்கின்ற தேவனாக இருக்கிறார், நம்மையெல்லாம் காக்கின்ற தேவனாக இருக்கிறார். நான் சொல்ல சொல்ல நீங்கள் அனைவரும் உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். அருஞ்செயல் ஆற்றுபவரே உம்மை போற்றுகிறோம். எல்லாம் வல்ல செயல்களை செய்பவரே உம்மை போற்றுகிறோம். கொந்தளிக்கும் கடல் மீது ஆட்சி செலுத்துகிறவரே உம்மை போற்றுகிறோம். சீர்மிகு மாட்சியுடைய ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். உண்மையான ஒரே கடவுளே உம்மை போற்றுகிறோம். உடன்படிக்கையின் இறைவனே உம்மை போற்றுகிறோம். எது நோக்கி தரும் கடவுளே உம்மை போற்றுகிறோம். இரக்கமிகு இறைவனே உம்மை போற்றுகிறோம். நீதி அருள்கின்ற கடவுளே உம்மை போற்றுகிறோம். அநீதிக்கு பழி வாங்கும் இறைவனே உம்மை போற்றுகிறோம். உடல் முழுவதும் உன் நலம் தந்து காப்பவரே உம்மை போற்றுகிறோம். தெய்வங்களுக்கெல்லாம் கடவுளே உம்மை போற்றுகிறோம். என் கடவுளே உம்மை போற்றுகிறோம். என் அரசரே உம்மை போற்றுகிறோம். மாபெரும் கடவுளே உம்மை போற்றுகிறோம். ஆமென் 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 ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
இந்த அருமையான நேரத்தில் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல்லி நம்மையெல்லாம் தேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். இதுதான் விடுதலை பண்ண புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே மோயிசன் கடவுளை நோக்கி கேட்ட பொழுது உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். இருக்கின்றவராய் இருக்கின்றவர் நானே என்று சொன்னார். இதைதான் இணைச்சட்ட புத்தகம் 32:40 பார்க்கிறோம். என் கைகளை உயர்த்தி என்று வாழும் என் மீது ஆணையிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட தேவன் என்றுமுள்ள கடவுளாக இருக்கிறார். இதைதான் ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேவன் வாழும் தேவன். நம்முடைய கடவுள் எப்பொழுது நம் கூடவே இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்களேன். வாழ்பவரும் நானே, இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன், சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகின்ற தேவன் தான் இதோ நம் கூடவே இருக்கின்ற தேவன். நம்மை அழைத்த தேவன், நம்மை வழிநடத்துகின்ற தேவன், நம்மை காப்பாற்றுகின்ற தேவன், நம்மோடு இருக்கின்ற தேவன் தான் நம்முடைய தேவன். எனவே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 7வது அதிகாரம் 25வது வசனத்திலே பாருங்களேன். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழும் தேவன் என்று சொல்லி என்றுமே இருக்கின்ற கடவுளாக இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இதைதான் மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில துன்பமா, துயரமா, அழுகையா, அங்கலாய்ப்பா, எந்த நேரத்தில் நம்மோடு இருக்கின்ற தேவன் தான் நம்முடைய தேவன் என்பதை மட்டும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த செய்தியை கேட்க நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கவலை வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக இந்த நாள்தோறும் இந்த தொலைக்காட்சி பார்க்கிற நீங்கள் அன்னையின் வேளாங்கண்ணிக்கு வர முடியாவிட்டாலும் இங்கிருந்து அந்த அன்னையை நோக்கி என்றும் வாழும் தேவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுமாமா என்று சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அன்னை அவள் நமக்கு இருக்கின்ற இடத்திலே பரிந்து பேசி எல்லா வரங்களையும் பெற்று தருவார். எதற்காக நம்மோடு இருக்கிறார் தெரியுமா? எதற்காக? நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்துவதற்காக, தூயவர் ஆக்குவதற்காக தேவன் நம்மோடு இருக்கிறார். எனவே இதைதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே பாருங்கள். நீங்கள் தூயவராயிருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என்று மறைநூலில் எழுதியுள்ளபடி தேவன் தூயவராயிருக்கிறார். தேவன் தூயவராயிருக்கிறார். எனவே நம்மையும் தூயவராயிருக்க நம் கூடவே இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானை அகற்றிவிட்டு தேவனை சார்ந்தவர்களாக இருப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தூயவராய் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் கடவுளுடைய திட்டத்திற்கு அடிபணிந்து ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாதை போல இறை வார்த்தை கேட்டு படித்து நாம் வாழுகின்ற பொழுது தேவன் நம்மோடு குடிகொள்வார். எனவே தூய்மை முக்கியம், தூய்மை முக்கியம். இதுதான் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் திருமுகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். நீங்கள் தூயவராய் ஆவதே தேவனுடைய திருவுளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதோ எபிரேயருக்கு திருமுகம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே பாருங்கள். அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இருக்கின்ற இடத்திலே, பணி செய்கின்ற இடத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே நம்முடைய உதடினாலும் நம்முடைய பார்வையினாலும் நம்முடைய எண்ணத்தினாலும் நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தூயவராம் கடவுள் நம் அருகிலே இருப்பார், நம்மோடு இருப்பார். என்றும் இருக்கின்ற கடவுள் நம்மோடு இருப்பார். அதோடு மட்டுமல்ல, அந்த தேவன் நம் மீது அன்பை பொழிந்து நம்மையெல்லாம் அரவணைக்க, தூய்மையோடு வாழ அழைப்பு விடுக்கிறார். இதுதான் லூக்கா எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 11:32 பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அங்கு ஊதாரி மைந்தனாய் இருந்த மகன் திரும்பி வந்த பொழுது அந்த மகனை, பாவ வாழ்வில் இருந்த அந்த மகனை அவர் ஏற்றுக்கொண்டு, மகனே நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அரவணைத்ததை பார்க்கிறோம். எனவே நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் பாவத்தை விட்டுவிட்டு இதோ அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு நாம் தேவனை பின்பற்றுகின்ற பொழுது, தூயவராய் வாழுகின்ற பொழுது அந்த தேவன் நம்மோடு
நம்மோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். அன்னை மரியாளோடு இருந்த கடவுள் நம்மோடும் இருப்பார். ஆவியானவர் நிரப்பப்படுவோம். எனவே இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஆராதிக்கிற நேரத்தில் ஜெபிப்போமா? என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கண்களை மூடுங்கள். நிச்சயம் இதோ இறை வார்த்தை மட்டும் கேட்டு என்னோடு ஜெபியுங்கள். அன்புள்ள தந்தையே இறைவா, இதோ அன்னை மரியாள் கூடவே இருந்தீர். ஆண்டவனுடைய ஆவியானவர் உன்னோடு இருக்கும் என்று சொல்லி ஆரோக்கிய தாய்க்கு நீர் நிழல் போல இருந்ததுனால் அன்னை மரியாள் பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த கூடாரமாக, உடன்படிக்கையின் பேழையாக அவள் இருந்தாரப்பா. இதோ இந்த தொலைக்காட்சியில கண்டு கொண்டிருக்க அன்னையின் பக்தர்களை அவர் விதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதனாலும் உலக ஆசையினாலும் எவ்வளவு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நிச்சயம் நீர் இருக்கின்ற கடவுள், இதோ இருக்கின்றவராய் இருக்கின்ற கடவுள் நீர் ஆண்டவரே. அநேக உள்ளங்களில் நீர் குடிகொள்ளும் ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் குடிகொள்ளும் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 3:16 நாங்கள் கடவுளுடைய ஆலயம் என்பதை நீர் உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. திருமுழுக்கு அருள் சாதன திருமொழியாக உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதோ இந்த தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய ஆலயமாக மாற வேண்டும் அப்பா. நீர் இருக்கின்றவர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. என் நினைப்பாக இருப்பவர் நீரே, நீரே, நீரே. ஆமென். என் நினைப்பாவே இருப்பவரை ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அன்னை மரியாள் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இருக்கின்றவர் நாமே என்று சொல்லி அறிந்து வாழ்வார்களாக. ஆமென், ஆமென், ஆமென்.